நாம மட்டும் நம்மள பிளான் பண்ணி வச்சுக்கிட்டா போதும், எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு. அது லைஃப் நம்மளை எப்படி கொண்டு போதோ அதுக்கேற்ற மாதிரி. எதுவுமே நான் பிளான் பண்ண மாதிரி நடக்கலைங்க. அது பாட்டு போது அந்த மாதிரி அது பாட்டு. பாண்டியன் ஸ்டோரில் எனக்கு வெளியில் கண்டக்ட் பண்ணுற ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு அவார்ட் கொடுக்குறதுல இதுதான் ஃபர்ஸ்ட் அவார்டு எனக்கு. சோஷியல் மீடியாவில் கூட நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரீச் ஆகிட்டே இருக்குது, வைரல் ஆகிட்டே இருக்குது. ஸோ அடுத்து என்ன மாதிரி ஒரு படம் இருக்கும்? அது முக்கியமான காரணம் ப்ரோவோக்கே தான் நினைக்கிறேன். ஏன்னா தளபதி விஜய் தான் சினிமா வர மேட்ரை வச்சோம் நம்ம ஃபஸ்ட்டு. இல்லை இப்போ இந்த அப்சஷன் ஒரு படம் போயிட்டு இருக்கா, ரொம்ப வைரலான படம். அதை கிரியேட் பண்ண ஒரு யூடியூபர், ஒரு 27 வயசு உள்ள கரி பேக்கர். குடும்பமாக இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிற டேனி என்ன குடும்பமாக யூடியூப் சேனல். இதே மாதிரி எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க. உங்களால தான் நான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். நீங்கள் இல்லைன்னா நான் இவ்வளோ உலகத்தை வந்து நான் பார்த்துக்க மாட்டேன். ஸோ உங்கள் எல்லாரோட லவ்வுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. லவ். வணக்கம் சேதா அவர்களே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ வந்து எங்கள் சேதா பார்த்தோன்னா வந்து அதுவும் இந்த மாதிரி காஸ்டியூமில் சந்தோஷத்தோடு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டிஜிட்டல் அவார்டில் வந்திருக்கீங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல்? என்னை இதுக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிளாட்ஃபார்முக்கு வரேன். நான் ஒரு 8 மந்த் கேப் கழிச்சு உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக வந்து உங்களோட லைஃப் இதுக்கப்புறம் அப்படியே ஹாப்பி மூமெண்ட்டோட போகணுன்றது எங்களோட பிரார்த்தனைகளும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஷோ என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவார்டும் வாங்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த கட்டம் இதுக்கப்புறம் உங்கள் லைஃப் நல்லபடியாக போகணுன்றது எங்கள் ஆசை. ஸோ வந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து என் லைஃப் இதுக்கப்புறம் வந்து இந்த கோலில் நான் போகிறேன், நோக்கி போகிறேன் அப்படின்னா என்ன கோல்? அது பர்சனலாகவும் எதுவுமே நான் பிளான் பண்ண மாதிரி நடக்கலைங்க. அது பாட்டு போது அந்த மாதிரி அது பாட்டு ஓரளவுக்கு இருக்கு பிளான். அது போக போக அது கூட சேர்ந்து நம்ம எக்ஸ்ட்ரா புதுசாக பிளான் போட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி. ஏதோ பிளான் போட்டால் நடக்க மாட்டேங்குதா, அதனால வேணாம், அதுவே போட்டு. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா கோ வித் அ ஃப்ளோபா. ஸோ இந்த வந்து ப்ரீ பிளான்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது டீசெண்டாக சொல்கிறாங்க. நாம மட்டும் நம்மள பிளான் பண்ணி வச்சுக்கிட்டா போதும், எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு. அது லைஃப் நம்மளை எப்படி கொண்டு போதோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே. ஸோ பார்க்குற எல்லாரும் தெரிஞ்சிங்க, அவங்க லைஃப்பை தெரிஞ்சுங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கை எப்படி வாங்கணுன்றது தெளிவாக தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த ஷோ போய் என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ சேதா. தேங்க்யூ. டிஜிட்டலுக்கு அவார்டு வாங்க நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கும் முக்கியமான ரீசன் உங்கள் சப்போர்ட்டர்ஸ், உங்கள் ஃபேன்ஸில். ஸோ உங்களுக்கும் உங்கள் ஃபேன்ஸுக்கும் இருக்கிற வந்து அந்த பாண்டிங் வந்து ஒரு வார்த்தையில் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி உங்கள் பேர் எழுதுனா போதும். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? நான் இங்க பக்கத்துல இருந்து பாத்துட்டேன். ஃபேன்ஸுக்கு தெரியாதுல, நீங்க சொல்லிடுங்க. லவ் யூ ஆல். இதே மாதிரி எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க. உங்களால தான் நான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். நீங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி நான் இவ்வளோ உலகத்தை வந்து நான் பார்த்துருக்க மாட்டேன். ஸோ உங்கள் எல்லாரோட லவ்வுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. லவ் யூ. வா, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஒரு கிரேட் ஈவினிங் வந்து நாங்கள் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ ஹோப் யூ என்ஜாய் தி ஈவென்ட். ஸோ நம்ம கூட வந்து கதிர் ப்ரோ இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம் வணக்கம் பிரதர். ப்ரோ எனக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு ப்ரோ. இன்னும் 2 பேர் பிளாக் அப்படிங்கிறது இல்லை. நான் வந்து விஜய் டிவியில் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஷோக்கு ஒர்க் பண்ணும்போது அப்புறம் மீட் பண்ணியிருக்கோம். அப்போது ஜெகன் அண்ணா வந்து என்ன சொன்னார்னா, டேய் இவன் சின்ன கதிர்ரா அப்படின்னு அவர் என்னை வந்து சொல்லி இது பண்ணார். ஸோ அப்போ நீங்கள் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். மேபி இல்லையா நேரத்தில், ஆனால் நீங்கள் இருந்தீங்க அந்த ஷோவில் கண்டஸ்டண்ட்டாக வந்துருந்தீங்க ஒரு கேம் ஷோவில். பல வருஷம் அது ஆயிடுச்சு. ப்ரோ வந்து ஸோ ஓகே. ஸோ வந்து ப்ரோவோக் அவார்டு வந்திருக்கீங்க. ஹவு டு யூ ஃபீல் ப்ரோ? ஸோ ப்ரோவோக் அவார்டு வந்ததில் ஐம் ஸோ ஹாப்பி. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஸோ பாண்டியன் ஸ்டோரில் எனக்கு வெளியில் கண்டக்ட் பண்ணுற ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு அவார்ட் கொடுக்குறதுல இதுதான் ஃபர்ஸ்ட் அவார்டு எனக்கு. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, ஈகராகவும் இருக்குது. ஸோ ஹாப்பி தான், ரொம்ப சந்தோஷம் தான். அப்புறம் எப்பயுமே ஒரு ஆர்டிஸ்ட்க்கு 2-3 கோல்ஸ் இருக்கும் ப்ரோ. ஓகே, நம்ம சீரியல்லேருந்து அடுத்து படம் போகிறோம், அப்படி இப்படி போகிறோம்னு சொல்லி சிலர் வந்து என்ன பண்ணால் ரெக்கக்னைஸ் ஆகவே இருப்பாங்க. இப்போ நம்ம இருக்கிற இடத்துல ரெக்கக்னைஸ் ஆனால் தான் அடுத்து போகிறதுக்கு ஒரு மூவாக இருக்கும், ஒரு பூஸ்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அவார்டு வந்து உங்களுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ இது வந்து என்னோட கேரக்டருக்கு ஒரு ரெக்கக்னைஸ் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ பாண்டியன் ஸ்டோரில் சரவணனாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ சரவணனுக்கு மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க வீட்டு பிள்ளையா சரவணன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் கண்டிப்பாக இருப்பாங்க. ஒரு 10 வீட்டில் ஒரு 5 வீட்டில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க சரவணங்கிற கேரக்டரை. அது ஏற்றுக்கிட்டதுனால நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோவோக்கும் வந்து நம்மளை கொடுத்து ஒரு அவார்ட் கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறாங்க, கௌரவப்படுத்துகிறாங்க, பெருமைப்படுத்துகிறாங்கங்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து எங்கள் வீட்டு பிள்ளையா ஒரு நாள் மாறுவீங்க. வந்து அது எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு புரியுதா உங்களுக்கு? எங்களுக்கு அவர் ஒருத்தர் தான். அது கண்டிப்பாக வரும். அடுத்தது நீங்கள் போகணும். ஸோ ஷோ போய் என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். ஸோ வந்து நீங்கள் ஒரு விஜய் எங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் விஜய்லேருந்து ஒரு ஆக்டராக இப்போ மாதிரி நல்ல சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் நல்லா உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த ஜேர்னியை நீங்கள் ஒரு வார்த்தையால் வந்து நீங்கள் சொல்லணும். அதான் டாஸ்க். ஒரு வார்த்தையில் உங்கள் ஜேர்னியை நீங்கள் எழுதிட்டு உங்கள் பேர் எழுதணும். அவ்வளோதான்.
ப்ரோவோக் அவார்ட் 2026 நம்ம கூட டேனி என்ன இணைஞ்சிருக்காரு. அண்ணா வணக்கம். ஹாய்டா, வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ரீசெண்டாக ஒரு படத்தில் வர இன்டர்வியூலாம் பார்த்தோம். சோஷியல் மீடியாவில் கூட நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரீச் ஆகிட்டே இருக்குது, வைரல் ஆகிட்டே இருக்குது. ஸோ அடுத்து என்ன மாதிரி ஒரு படம் இருக்கும்? அது முக்கியமான காரணம் ப்ரோவோக் டிவி தான் நினைக்கிறேன். ஏன்னா தளபதி விஜய் தான் சிஎம் வர மேட்டரை வச்சோம் நம்ம ஃபஸ்ட்டு. எஸ், ஐ ஸ்டில் ரிமெம்பர். என்ன ஒரு மக்களுடைய ஒரு குரலாக தான் அன்றைக்கி ஒழிச்சோம். இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ அதை ப்ரோவோக் டிவி அன்றைக்கி தைரியமாக போட்டிங்க. அதான் பெரிய விஷயம். நீங்கள் விசில் போட்டிங்க கரெக்டாக? நீங்கள் விசில் போட்டிங்க ஸ்டேட்டஸ். பட் நம்ம சேனலில் ஃபஸ்ட் சொல்லியிருந்தேன் நான். அதை அப்படியே மழுப்பலாமல் ஓப்பனாக பேசணும். நீங்கள் போட்டிங்க ஆக்சுவலி. ஸோ அந்த வகையில் ப்ரோவோக் வந்து என்றைக்குமே டிஜிட்டல் உலகத்தில் ரொம்ப உண்மையாகவும் ரொம்ப நேர்மையாகவும் இருக்கிறீங்க. ஸோ வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். கண்டிப்பாக. அண்ட் வந்து சிஎம்லாம் பார்த்தீங்களா? பார்த்து எதனா பேசுனீங்களா? இல்லை, தளபதி என்கிட்ட 2 அப்பாயின்ட் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஆமாம், மற்ற அமைச்சர்கள்லாம் போய் மீட் பண்ணேன். ராஜ்மோகன் அண்ணா எனக்கு ரொம்ப வருஷமாக பழக்கம். 2006 எனக்கு பழக்கம் அவங்க. ஸோ அன்னையிலேருந்து நீங்கள் வரைக்கும் பார்க்குறோம். அவருடைய கட்டுறது அந்த இது சொல்லுவோம்ல, அந்த அறிவை எந்த அளவுக்கு கற்றுக்கிறாங்கன்றது, அந்த அறிவை வளர்த்துல அவரை மிஞ்சிக்க யாருமே இல்லை. ஸோ அவருக்கான கரெக்டான துறை தான். நம்ம வெங்கட்ரமன் சாரையும் பார்த்தோம், அப்புறம் அருண்ராஜ் சாரை பார்த்தேன், அப்புறம் ஸ்ரீநாத் அண்ணனை பார்த்தேன். ஸோ இதெல்லாம் சந்திக்கும் போது நம்ம சினிமா குடும்பம் இன்னும் ஒரு நம்ம நாட்டையே கட்டி காப்பாற்றுற அளவுக்கு வந்திருக்கு நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் வந்து அடுத்தடுத்து வராங்க. ஈக்குவலாகவே அதை சொல்லலாம், சினிமாவில் இருக்க ஆர்டிஸ்ட்டுக்கு ஈக்குவலாகவே வந்து வராங்க. அதை நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? இது வந்து நம்ம வந்து தனிச்சு பார்க்கவே தேவையில்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா இது ஒரு விஷுவல் மீடியம் தானே. அந்த விஷுவல் மீடியம் யார் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க நல்லா ஷைன் ஆகிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த அப்சஷன் படம் போயிட்டு இருக்கலாம், ரொம்ப வைரலான படம். அதை கிரியேட் பண்ண ஒரு யூடியூபர் தான். ஒரு 27 வயசு உள்ள கரி பேக்கர்ன்ற பையன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் ரூம்ஸ் படம் வருது. அதுவும் கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸில் வரும்ன்றாங்க ஹாலிவுட்டில். ஸோ அவரும் ஒரு ப்ராப்பர் ஒரு ஸ்டாண்டப் காமெடினா வந்து இது பண்ண ஆள் தான். ஸோ அவரும் வந்து நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஹாலிவுட்டில் பெரிய லெவலில் பேசப்பட போகிறோம். ஸோ இதனால் டிஜிட்டல் மீடியா வந்து ஒரு சின்ன ஸ்கேலில் வைக்காமல் இட்ஸ் அ விஷுவல் மீடியம். அந்த வகையில் அது கண்டிப்பாக அதோட ஸ்டாண்டர்ட் எண்ணிக்கை எடுத்துக்கும். என்ன அப்போது சினிமான்னு வரும்போது இட் டேக்ஸ் டைம். ஒரு விஷயத்தை நம்ம ஒரு படைப்பை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் டிஜிட்டல் மீடியாவில் நம்ம ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக கொண்டு போய் சேர்க்க முடியும். நல்லதோ கெட்டதோ உடனே கொண்டு போய் சேர்க்க முடியும். அதில் நல்லதை கொண்டு போய் சேர்க்கணுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும்போது தே வில் பி ஆல்வேஸ் வாஷிப். குடும்பமாக இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிற டேனி என்ன? குடும்பமாக யூடியூப் சேனலா? இல்லை, ஆக்சுவலாக நிறைய பேர் ப்ளாக்லாம் போடுறாங்க. நான் போட்டு இருப்பேன். என் பையனை வச்சு நிறைய போட்டுருந்தேன். இப்போ அவன் ஊருக்கு போயிட்டான். ஸோ அதனால் என்னால் போட முடியல. ஏன்னா வந்து நல்லா போகும், கிட்டத்தட்ட 13 மில்லியன்லாம் போச்சு. ஓகே. ஸோ பையன் வச்சு போயிட்டு இருந்தேன். பட் அதான் விஷயமே. இப்போது ஃபேக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு நாள் மாறிட்டு இருக்கு ஜனங்களுக்கும். இன்றைக்கி நம்ம பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மு ஃபார் ஷார்ட் ஸ்டோரிஸ்க்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வெறும் ரீல்ஸாக போயிட்டு இருந்தது. இப்போ வந்து ஓடிடியில் போய் பார்க்குற மாதிரிலாம் வச்சுட்டாங்க. ஸோ அதனால் ஜனங்களுக்கு எவ்வளோ கான்டென்ட்டை வந்து எவ்வளோ சுருக்கி அழகாக இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதில் தான் வந்து ரைசிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுவும் ஒரு சேஞ்சஸ் தானே. ஸோ ஆல்ரெடி இருக்கிறோம் யூடியூப்பில், ஓரமாக இருக்கிறோம். பார்ப்போம், ஏதாவது நல்ல கான்டென்ட் பிடிச்ச மாதிரி பண்ணும்போது வில் கம் அவுட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். நன்றி, வணக்கம். நன்றி சார், தேங்க்யூ. Provoke Digital Awards 2026 title sponsor Cablo Chave, powered by Vella, associate sponsors Floractive Beauty Essential, Dermalogica, Mar, New Skin, Touchwood, Dr. Towels, Brillier, Seasol, Sodis, Anibi Skin, Sri Leathers, Arabian Garden, Affinity Power, Nakoda Glass, Sticker India, RLC Rishabh, Hospitality Partner GRT, Event Sponsor Spice, Beverage Partner British Empire.